வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளையும் நேர்மறையான எண்ணங்களோடு துவக்குவோம். இன்றைய தலைப்பு: உறவுகளோடும் நட்புகளோடும் குடும்ப உறுப்பினர்களோடும் பழகுவது சிரமமாக இருக்கிறதே, என்ன செய்யலாம்? ஃபஸ்ட்டு, உறவுகளோடு பழகுவது கஷ்டமாக இருக்கே, அதுக்கு என்ன பண்ணலாம்? அவர்களை ஒரு நல்ல ஆன்மாவாக பாருங்கள். அவர்களின் சூழல் அவர்களை அப்படி நடந்து கொள்கின்றார்கள். நாம் இணக்கமாக நடந்து கொள்வோம். முடியவே இல்லையா? ரொம்ப கஷ்டமாக இருக்கா? மனசுக்கு அழுத்தமாக இருக்கா? அவர்களை பார்த்தாலே நினைத்தாலே கோபமாக வருதா? அப்போது மௌனம் பழகுங்கள். மௌனம் கலக நாஸ்தின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க இல்லையா? அவர்கள் சொல்லி கொடுத்த விஷயங்கள் இன்றைய சூழலுக்கு தகுந்தவாறு நாம் நிறைய மாற்றிக்கிட்டோம். நிறையா துன்பப்படுறோம். கூட்டு குடும்பமாக இருந்தாங்க, நிறைய சகிப்புத்தன்மை, நிறைய விட்டு கொடுத்தல், நிறைய தியாகம் இருந்தது. இன்றைக்கி தனி குடித்தனத்தில் இந்த மூன்றுக்குமே நம்ம நோ சொல்லிட்டோம். ரொம்ப உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் எல்லாத்தையும் பார்க்குறோம், புரிஞ்சுக்கிறோம், நடந்துக்கிறோம். உறவுகள்கிட்ட பழகிறதுல ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உறவுகளோடு நாம் என்ன பண்ணணும்னா, மென்மையாக பேசுவோம், பழகுவோம், மகிழ்ச்சியாக வாழ்வோம். இரண்டாவது குழந்தைகளை சமாளிப்பது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் லீவு வேற விட்டாச்சு, வச்சுக்க முடியல, ரொம்ப சிரமமாக இருக்குன்னு எல்லாருக்குமே ஒரு ஆதங்கம் இருக்கு இல்லையா? குடும்பத்தில் சண்டையே பார்த்திங்கன்னா குழந்தைங்களை வச்சு தான் நிறைய பிரச்சனைகள் வரும். அவர்கள் வாழ்க்கையில் உள்ள நிறை குறையை பேசி தான் தம்பதிகளுக்கிடையே நிறைய சண்டைகள் வரும். குழந்தைகளிடம் சொல்கிறது, உங்களுக்காகத்தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், ஓடுறேன், உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளையே ஒரு சூழ்நிலையை சாக்காக வச்சு திட்டுறது, அடிக்கிறது, எல்லா வேலையும் செய்ய சொல்கிறது. அதை அந்த குழந்தைகளையும் ஒரு ஆன்மாவாக பாருங்கள். அவர்களை வருத்தப்பட வைக்காதீர்கள். குழந்தைகள் மனம் வருத்தப்படாமல் அவர்களோடு இணக்கமாக அன்பாக அரவணைத்து நடந்தோமேயானால் அந்த குழந்தைகள் நம்மை ஒரு நாளும் வருத்தப்பட வைக்கவே மாட்டார்கள். நம்முடைய ஜெராக்ஸ் தான் நம்ம குழந்தைங்க. நம்மக்கிட்ட ஃபுல் பர்ஃபெக்ட்னஸ் இருந்ததுன்னா குழந்தைகளிடம் அதை விட அதிகமாக பர்ஃபெக்ட்னஸ் நம்மக்கிட்டே பார்க்கலாம். முயற்சிப்போம். நம் குழந்தைகளிடம் அன்பு காட்டுவோம், பழகுவோம். எல்லா குழந்தைகளையும் இதே போல் அன்பான பார்வையோடு பார்ப்போம். வாழ்க்கை மகிழ்ச்சியாக போகும். வாழ்க்கை துணையோடு பழகுவது, ஸ்மூத்தாக போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறையா பேருக்கு மனசுக்குள்ள ஒரு ஆதங்கம். என்ன பண்ணலான்னா, இந்த வாழ்க்கை துணை அப்படிங்கிறது இறைவனே நமக்கு சூஸ் பண்ணி கொடுத்தவங்க இல்லையா? நம்ம வாழ்க்கை துணை. நாம் ஒரு விஷயம் சொன்னால் அவங்க அப்போஸ் பண்ணுறாங்க, வேற மாற்றி செய்கிறாங்க, நடந்துக்கிறாங்கன்னா அதை நீங்கள் உடனே உணர்ச்சி வயப்பட்டு எடுத்துக்க வேண்டாம். அதில் அவங்க சொல்கிற அந்த விஷயத்தில், செயலில் ஏதாவது உண்மைத்தன்மை இருக்கிறதான்னு பாருங்கள். அவர்கள் சொல்கிற விஷயம் நமக்கு நல்லதாக கூட இருக்கலாம் இல்லையா? அதை சிந்தித்து சிறிது சிறிதாக மாற்றிக்கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் மாற்றிக்கொள்ள முடியாவிட்டாலும் ஒரு சில விஷயங்கள் நலனவாக இருந்தால் அதை மாற்றிக்கொள்ளுங்கள். வாழ்க்கை துணையோடு அன்பு பெருகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, அமைதி நிறையா கிடைக்கும். வாழ்க்கை துணையோடு பேசுகிறது பிடிக்கல, நடந்துக்கிற விதம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று அடிக்கடி நினைக்காமல் அவர்களோடு அன்பாக பேசுவது, பழகுவது போல அடிக்கடி நாம் நினைத்து பாருங்கள். பாவனையாக நம் வாழ்க்கையில் பெரிதும் மாற்றம் ஏற்படும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல நட்புகள் பார்ப்பது, கிடைப்பது ரொம்ப அரிதாக இருக்கிறதே. அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, வாழ்க்கையில் ரொம்ப இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கோம். எல்லோரும் பொருளாதாரத்தை நோக்கி தான் நாமெல்லாம் ஓடிக்கிட்டு. இன்றைக்கு பார்த்திங்கன்னா சூழலும் அப்படி தான் இருக்குது. படிக்க வைக்கிறது, திருமணம், மருத்துவம், வீடு கட்டுறது எல்லாமே இன்றைக்கி ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு. நட்பு பழகுவதுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நேரம் ஒதுக்கவே முடியல. நல்ல நட்பு கிடைப்பதுங்கிறது ஒரு பெரிய கிஃப்ட்டு. சில பேருக்கு பார்த்திங்கன்னா குடும்பம் சொல்வதை காட்டிலும் நண்பர்கள் சொன்னால் எல்லாவற்றையுமே கேட்பார்கள். அந்த அளவுக்கு அன்பும் பாசமும் நிறைந்த நட்பாக இருக்கும். அதன் மூலமாக அவங்களுக்கு நட்பின் மூலமாக கிடைக்கும். நட்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அழகான விஷயம். அதில் உண்மையான நட்பு மிக மிக அழகு. நம் வாழ்க்கையில் உண்மையான நட்பு கிடைக்க பழக வேண்டும் என்று நம் மனதை நமக்கு அந்த மாதிரி நல்ல நட்பு கிடைக்கணும்னா நம்ம மனசை தூய்மையாக வச்சு பழகுவோம். எல்லோரிடமும் நல்ல நட்பு தானாக அமையும். அதற்கு இறைவனும் குருவும் உங்களுக்கு உதவுவார். நல்ல நண்பர்களை பெற்று மனநிறைவோடு வாழ்வோம்.
நம்ம எந்த உறவுகளாக இருக்கட்டும், அவர்கள் பேசுகிறது பிடிக்கல, அவங்க நடந்துக்கிறது பிடிக்கலன்னா கூட அவங்களுடைய வார்த்தைகளை நாம் அலட்சியப்படுத்தலாமே தவிர அவர்களை நாம் ஒரு நாளும் அலட்சியப்படுத்தக்கூடாது. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் நல்ல உறவு, குழந்தை செல்வம், வாழ்க்கை துணை, நட்புகளோடு மகிழ்ச்சியாக வாழ என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடு உறக்கத்திற்கு செல்வோம். ஆழ்ந்த உறக்கம் கிட்டும். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.